தமிழ் வளரும் மொழியே ஒரு நாளும் தாளாதுங்கிற தமிழ். தமிழுக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அறிவுத்திறன் போட்டிகள்ல சொல்வதெழுதல், ஓவியர் போட்டி, பேச்சு போட்டி, புலம்பெயர் நாட்டில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போற்றப்பட வேண்டும் என்ன சிறு குழந்தைகள், 5 வயசு பிள்ளைகள், 4 வயசு பிள்ளைகள். நூலாரும் நூல்வல்லன் ஆகுதல் தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் இந்த அறிவுத்திறன் போட்டி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருக்குறள் அதிகாரம் 69. மூன்றாந்தர பிள்ளைகளும் இதுல பங்கு பெற்றதுல நாங்க பெருமை கொள்றோம். கண்ணுடைய என்பவர் கற்றோர். கற்பித்தல், கற்றல் இரண்டும் எங்கட மாணவர்களுக்கு தேவை. நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களோட உதவியோட வந்திருக்கிறார்கள். தொட்டனை தூரும் மனக்கணு மாந்தர்க்கு கற்றனை தூரம் அறிவு. கற்க கசடரக் கற்பவை கற்றபின். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படியான போட்டிகள் தொடர்ந்து நடத்த வேணும். தூது உழைப்பவரின் நல்ல பண்புகளாகும். திருக்குறள் பாடமாக்கி இவைக்கு பொலிப்புகளும் சொல்ல வேணும். ஆனா சொல்கிறார்கள் கெட்டிக்கார பிள்ளைகள். யாதாடும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணை. இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் திருக்குறள் மனன போட்டிக்கு நடுவர்களாக வந்தமர்ந்திருக்கும் எனது மதிப்பிற்குரிய பெரியோர்களே, பற்றோடு இங்கு கூடியிருக்கும் கற்றோர், பெற்றோர், மற்றோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்களிலிருந்து ஓர் அதிகாரத்தை கூற வந்துள்ளேன். கற்க கசடரக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் தந்த திருக்குறள் கல்வி அதிகாரம். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் ஏங்கட்டும் கட்டார் கடையரை கல்லாதவர். யாதாடும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து. கண்ணுடைய என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். உவப்ப தலை கோரி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லா போல் ஏற்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். தொட்டனை தூரும் மனக்கு நீ மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மனக்கணு மாந்தற்கு கற்றனை தூரம் அறிவு. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு ஒருமைக்கண் தானற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமப்புடைத்து. நான் திருமதி லோகேஸ்வரன் சசிகலா, புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தின் மகளிர் அணி தலைவி. இந்த அறிவுத்திறன் போட்டி எங்களோட புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தினால் நடத்தப்படுகின்றது. 14வது ஆண்டாக இப்பொழுது நடக்கின்றது. ஆனால் இது எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை முன்னேற்ற வேணும். எல்லா பிள்ளைகளும் தமிழ் படிக்க வேணும். எல்லா இடத்திலும் படித்தாலும் இவர்களும் வருடாந்தோறும் பல போட்டிகளை வைத்து பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுத்து அதன் மூலம் ஊக்குவிக்கின்றனர். சிறு குழந்தைகள் கூட திருக்குறள்னு சொல்லி பொலிப்புன்னு சொல்லுகிறார்கள் என்றால் அது ஒவ்வொரு ஆசிரியருடைய கெட்டித்தனம் என்று தான் சொல்ல வேணும். நிறைய பிள்ளைகள் 14 ஆண்டுகளும் நிறைய பிள்ளைகள் வெற்றி பெற்று பரிசு பெற்றிருக்கிறார்கள். இந்த ஒன்றியம் தொடர்ந்து இதை நடத்த வேணும். எப்போது தமிழ் என்றும் சாவதில்லை, தமிழ் வாழும். தமிழ் பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். எனக்கு பேர் அஜய். கற்க கசடரக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப
உவப்பத்தலை கூடி உள்ள பிடிதல் அனைத்து புலவர் தொழில். 14வது ஆண்டு அறிவுத்திறன் போட்டியில பங்கு பெற்ற நிறைய பிள்ளைகள் இங்க பங்கு பெற்றினம். சில பிள்ளைகள் இது 3ஆம் தலைமுறை பிள்ளைகளும் இதுல பங்கு பெற்றினம். இப்ப 2ஆம் தலைமுறை பிள்ளைகள் பங்கு பெற்றது பெரிய விஷயம் இல்ல. 3ஆம் தர பிள்ளைகளும் இதுல பங்கு பெற்றதுல நாங்க பெருமை கொள்றோம். சில பிள்ளைகள் அந்த திருக்குறள் அந்த மனன போட்டி அவை சொல்ற சொற்களும் அவை சொல்ற அறுத்துறுத்து கதைக்கிற விஷயங்களும் நல்ல மாதிரி இருக்குது. அதுல நான் மிகவும் பெருமைப்படுறேன். அடுத்த தலைமுறையும் இந்த தமிழை இந்த நாட்டில இப்படி தொடரா கொண்டு வர்றதுக்கு நினைச்சு மேல்மேலும் இன்னும் நிறைய ஆட்கள் வந்து இதுல பங்கு பெற்றணும் நான் விரும்புறேன். வாழ்த்துறேன். இங்க பங்கு பெற்றின எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துறேன். மேன்மேலும் இதுல வந்து பங்கு பெற்றணும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்சிலிருந்து 2025ஆம் ஆண்டு அறிவுத்திறன் போட்டியில கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இங்க நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களோட உதவியோட வந்திருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தான் இந்த பிள்ளைகள் இவ்வளவும் கலந்து கொள்றது காரணம் என்று நினைக்கிறேன் நான். ஆனால் அதே நேரம் இந்த பிள்ளைகளோட திறமையில பார்க்கல எனக்கே சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இது வந்து மேன்மேலும் வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் எங்களோட மக்கள் எங்களோட தமிழை வளர்க்கணும் என்று இவ்வளவு தூரம் பாடுபடணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைகளும் அதுக்கு ஊக்கமும் ஒத்துழைப்பும் கொடுத்து இருக்கிறார்கள் എന്നதை பற்றி பார்க்கல சரியான சந்தோஷமாக இருக்கிறது. எனது பெயர் செல்வகுமாரன். அறிவுத்திறன் போட்டி 14வது வருஷமாக நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த வருஷம் இன்னும் கூடுதலான பிள்ளைகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். புங்குடுதீவு பிள்ளைகளை தவிர ஏனைய கிராமங்களிலிருந்தும் பிள்ளைகள் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்ச்சோலை ஏனைய அமைப்புகளிலிருந்தும் பிள்ளைகள் கணிசமான அளவு பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்சோலைகளுக்கான சந்திப்புகளை மேற்கொண்டு நாங்கள் இந்த அறிவுத்திறன் போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே 4 வயது பிள்ளை ஒளி திருக்குறள் மனன பண்ணி சொன்னது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எங்கள் தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் இந்த அறிவுத்திறன் போட்டியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடையாளமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் 14வது வருஷமாக. இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் திறமையாக நடக்க எல்லோருடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். நன்றி. அத்தோடு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்ன சொன்னால், இந்த பிரான்ஸ் நாட்டிலே நடக்கிறது, அதாவது வாழ்விட மொழியிலே எமது தாய்மொழியை மறக்காமல் பிரான்ஸ் ஜெர்மனியில் எல்லா நாடுகளிலேயும் நடக்குது. ஆனால் பிரான்ஸில் கொஞ்சம் முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோம் என்று சொன்னால் பிரெஞ்சு மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த பிரெஞ்சு மொழியையும் கற்றுக்கொண்டு எமது தமிழையும் வளர்ப்பதற்கு பெரிய பாடுபடுகிறோம் இந்த அமைப்புகள் மற்ற பெற்றோர்கள். உண்மையிலேயே இதில் பெற்றோர்களை பாராட்ட வேண்டும். இந்த பிள்ளைகளை தயார் செய்கிற வடிவம், அதாவது தமிழை இந்த நாட்டு மொழியோட வாழ்விட மொழியோடு எமது தாய்மொழியை மறக்காத அளவுக்கு இந்த பிள்ளைகளை தயார்படுத்துகிற பேரண்ட்ஸ் பெற்றோரை நாங்கள் பாராட்ட வேண்டும். வணக்கம். புங்குடுதீவு ஒன்றியத்தால் நடக்கிற இந்த திருக்குறள் மனன போட்டி உண்மையில பிள்ளைகளுக்கு தமிழ் அறிவோட பேச்சாற்றலையும் மனனத்தையும் எங்களோட அறம் சார்ந்த அந்த திருக்குறள் அதுகளையும் பாடமாக்குறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குது. இந்த இயந்திர வாழ்க்கையில பிள்ளைகளை பெற்றோர் தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் இந்த போட்டிக்கு முதல் முறை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அவையில் சின்ன வயசு தான், 5 வயசு 7 வயசு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படியான போட்டிகள் தொடர்ந்து நடாத்த வேணும். பிள்ளைகளின் மனனத்திறன் அந்த தமிழறிவு மற்றது அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை பிள்ளைகள் உள்வாங்கிறதுக்கு இந்த போட்டி உண்மையிலேயே சிறப்பாக கை கொடுக்கும். நன்றி. வணக்கம். புங்குடுதீவு ஒன்றியத்தினால் நடத்தப்படும் அறிவுத்திறன் போட்டி சிறுவர்களுக்கும் மிக பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இது ஓவிய போட்டி, திருக்குறள் போட்டி, மனன போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போன்ற இதுகள் சிறுவர்களுக்கான ஒரு அறிவுத்திறனை வளர்வதாக இருக்கும். வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 69 தூது. அன்புடைமை ஆன்ற குறிப்பிடத்தல் வேந்தவா பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு. இக்குறளின் பொருள் தன்னாட்டின் மீது அன்பு, உயர்ந்த குடிப்பிறப்பு, வேந்தன் விரும்பும் நற்பண்பு அமைதல், தூது உரைப்பவன் பண்பு ஆகும். குறள் அன்பு, அறிவு,
ஆராய்ந்த சொல்வல்மை தூது உரைப்பாக்கு இன்றியமையாத மூன்று. இக்குறளின் பொருள் அன்பு, அறிவு, ஐந்தறிந்து கூறும் சொல்வல்மை இவை மூன்றும் தூது உரைப்பவரின் நல்ல பண்புகளாகும். குறள். நூலாரு நூல்வல்லன் ஆகுதல் வேளாறு வென்று வினை உரைப்பான் பண்பு. இக்குறளின் பொருள் ஓர் அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலின் பற்றி தூது உரைப்பவரின் திறம் நூல் அறிந்தவருள் வல்லவனாக விளங்குதல் ஆகும். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பாக்கு இன்றியமையாத மூன்று. இக்குறளின் பொருள் அன்பு, அறிவு, ஐந்தறிந்து கூறும் சொல்வன்மை இவை மூன்றும் தூது உரைப்பவரின் நல்ல பண்புகளாகும். அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. திருக்குறள் அதிகாரம் 65. சொல்வன்மை. நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானிலத்து உள்ளதும் அன்று. பொருள் ஒருவனுக்கின்றியமையாத குணங்களில் சிறந்தது நாவன்மையாம். அந்த நிலம் ஏனைய நிலங்களை விட மேலான சிறப்புடையது. ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. பொருள் ஆக்கமும் துன்பமும் சொல்லுகின்ற சொல்லினால் வருவதால் ஒருவன் தன்னுடைய சொல்லில் தவறு நேராமல் காத்து கொள்ள வேண்டும். தமிழுக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 65 சொல்வன்மை. குறள் 641. நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானிலத்து உள்ளதுவும் அன்று. பொருள் சொல்வன்மை ஒருவருக்கு சிறந்த செல்வம் போன்றது. எனவே இது எல்லா நன்மையிலும் சிறந்தது. குறள் 642. ஆக்கமும் கேடும் அதனால் விருதலால் காத்தாம்பல் சொல்மிக்க சோர்வு. பொருள் ஒருவனின் நன்மையும் தீமையும் அவன் சொல்வன்மையை பொருந்தது. 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான திருக்குறள் மனன போட்டி. திருக்குறளையும் கூறி அதன் பொழிப்பையும் கூறும் அந்த போட்டி இனிதே நடைபெற்றிருக்கின்றது. இந்த போட்டிகளை நடாத்துவதற்கு எங்கள் ஊரின் சொத்துக்கள், எங்களின் கல்வி ஆசான்கள், அமரர் திருமதி சிவசாமி நல்லம்மா ஆசிரியை, அமரர் முத்து தம்பி நடேச ஆசிரியர், அமரர் செல்லையா தனபால் சிங்கம் அதிபர் ஆகியோருடைய நினைவு சுமந்து இந்த மண்டபத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு அறியப்படுத்துகின்றோம். அத்தோடு முன்பு கூறியிருந்தோம், இந்த போட்டியிலே கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பெறுவர்களுக்கு மட்டுமல்ல, கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் பரிசுகள் வழங்க காத்திருக்கின்றோம். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி புங்குடுதி மக்களுடைய பாரதி விளையாட்டு கழகம் இணைந்து நடாத்தும் எங்களுடைய தென்னங்கீட்டு கலைமாலை மேடையிலே அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள் என்பதையும் இந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிய தருகின்றோம். புலம்பெயர் தேசத்தில் பிரான்ஸ் நாட்டின் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியமும் பாரதி விளையாட்டுக் கழகமும் இணைந்து நடத்தும் இந்த 14வது அறிவுத்திறன் போட்டி. அந்த போட்டியில் நானும் ஒரு பார்வையாளராகவும் அதே நேரத்தில் நடுவர்களாகவும் பங்கு பற்றியதில் மிக்க மகிழ்ச்சியும் உண்மையான ஒரு வாழ்த்தும் நிறைந்த தமிழ் உயர்ச்சிக்கான ஒரு சிறு பங்களிப்பிலும் பெருமளவு கொள்வேன். இந்த அறிவுத்திறன் போட்டியானது இன்னும் பல வருடங்களுக்கு எங்களுடைய அடுத்த சந்ததியினர் ஊடாக கடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. புலம்பெயர் மக்கள் தமிழ் மொழியை நாங்கள் எத்தனை வருடம் சென்றாலும் கடத்தி கொண்டு போகணும். எங்களுடைய இனம், கலாச்சாரம், மொழி, முக்கியமாக மொழி அழிந்துவிடக்கூடாது. அந்த மொழிதான் எங்களுடைய அடையாளத்தை நீண்ட தூரம் பயணமாக கொண்டு போகுது. ஏனென்றால் இந்த மொழிதான் எங்களுடைய அடையாளத்தையும் எங்களோட கலாச்சாரத்தையும் எங்களோட பண்பையும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையையும் எப்படியான இலங்கை மக்கள், இலங்கை தமிழ் சமுதாயம் எப்படியான ஒரு நோக்கத்துடன் வாழ்ந்ததென்றதை அடையாளப்படுத்துவது எங்களுடைய மொழி. மிக்க மகிழ்ச்சி. புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ்
பாரதி விளையாட்டுக் கழகம் பிரான்ஸ் இணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற 14வது வருடமாக நடக்கின்ற அறிவுத்திறன் போட்டி இந்த மண்டபத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் முதல் நிகழ்வாக கீழ்பிரிவு மாணவர்களுக்கான திருக்குறள் மன்னன போட்டி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான திருக்குறள் மன்னன போட்டியோடு மட்டுமில்லாது அதனுடைய பொருளையும் சொல்லுவதற்கான போட்டி நடைபெற்றது. உண்மையில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. மழலைகள் தொடக்கம் எல்லோரும் அதில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை இந்த இடத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நோக்கமும் கூட அதுதான். ஏனெனில் புலம்பெயர் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பரம்பரை, அதாவது தமிழர் பரம்பரை என்று சொல்லப்படுகின்ற எங்கள் இனம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு மொழி முக்கியமானது. அந்த மொழியின் அறிவை பெருக்குவதற்காகத்தான் இப்படியான போட்டிகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இன்று 14 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று நடந்த போட்டியில் உண்மையில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், நிறைய குழந்தைகள் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய வயது மிக 4 வயதிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு சிறிய வயதில் கூட அந்த குறளை அவர்கள் மனப்பாடம் செய்து ஒப்பிக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள், பார்வையாளர்களாக இருப்பவர்கள், ஆசிரியர்கள் எங்களுக்கு அதை பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம். இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த போட்டியை நடத்தி கொண்டிருப்போம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம். இந்த வருடம் கலந்து கொண்ட மாணவர்கள் தொகையிலும் பார்க்க நீங்கள் அடுத்த வருடம் இன்னும் கூடுதலான பெற்றோர்கள் இதில் கலந்து உங்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தின் சார்பிலே உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். காரணம், அப்படியானப்பட்ட நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கான அறிவு விருத்தியடையும், மொழிப்பெற்று உருவாகும். அவர்கள் இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து நான் தமிழன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய தகுதி இருக்கும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். வகையிலே இந்த செய்தியை ஊடக பரப்பினூடாக உங்களுக்கெல்லாம் அறிய தந்த நிருஜன் அவர்களுடைய யூடியூப் தளத்துக்கும் நிருஜன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், அத்தோடு RKS மொழி என்று அழைக்கப்படுகின்ற யூடியூப் தளத்தினூடாக அருள்மொழித்தவர்களும் இதை பரப்புரை செய்திருந்தார். அந்த இருவருக்கும் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தின் சார்பிலும் பாரதி விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் இங்கு வந்திருந்த நிருஜன் அவர்கள் இந்த நிகழ்வுகளை நேரடியாக பதிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற களத்தினூடாக அதை அவர் உங்களுக்கும் அதை காட்சிக்கு அனுப்பி வைப்பார். அறிவுத்திறன் போட்டி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், அத்தனை நிர்வாகிகளுக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த அறிவுத்திறன் போட்டி வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் மேலும் மேலும் இன்னும் தொடர வேணும். தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மாணவர் சமுதாயம். இதனால அந்த மாணவர் சமுதாயம் பெரிதும் நன்மை பெறுகிறது. ஆனால் இதற்கு ஊன்றுகோலாக இருக்கிறது பெற்றோர்கள். நாமல் எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தை விடக்கூடாது, அந்த கலை பண்பாட்டை விடக்கூடாது என்றதுக்காக அந்த தாய் பெற்றோர்கள் படுகின்ற பாடு பெரும்பாடுதான். அத்தனைக்கும் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவையில் இந்த திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். அந்த வேறு அவைகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் வளர்கின்ற சமுதாயம் இன்னும் இதை விட இன்று வந்தவர்களை விட இன்னும் அதிகமாக வர வேண்டும் என்றுதான் நாங்கள் எங்களுடைய ஆவல். அது வர வேணும், வருவீனம். போன முறையை விட இந்த முறை கூடுதலான பிள்ளைகள் சமூகம் அளிக்கிறார்கள். எல்லாரையும் பார்க்கும்போது மிகவும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அதுதான் எங்களுடைய இது. ஏன்னு சொன்னா புலம்பெயர் நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க நாங்கள் அவர்களுடைய மொழியையும் கற்க வேண்டும், அதே நேரத்தில் எங்களுடைய தமிழையும் கற்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றிலுமே எங்கள் பிள்ளைகள் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் வளர்ந்து வர வேண்டும் என்று எங்களுடைய ஆவல். புங்குடுதீவு மக்கள் ஒன்றியமும் பாரதி விளையாட்டுக் கழகமும் இணைந்து நடத்தும் அறிவுத்திறன் போட்டியில கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த இதுல பங்கு பெற்றி இருக்கிறேன். பார்வையாளராகவும் நடுவராகவும் பங்கு பெற்றது பெரிய ஒரு மகிழ்ச்சி. அறிவுத்திறன் போட்டிகள்ல சொல்வதெழுதல், ஓவியர் போட்டி, பேச்சு போட்டி என்று நிறைய போட்டிகள் அறிமுகமாக இருக்கின்றது. கடந்த 14 வருடமாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு இந்த முறைதான் வரும் வாய்ப்பு கிடைத்தது, சந்தர்ப்பம் கிடைத்தது. அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய மகிழ்ச்சி. எதிர்காலத்திலும் இந்த இப்படியான போட்டிகள் புலம்பெயர் தேசத்துல நடக்கிறது வளர்ந்து வருகின்ற தமிழ் சமூகத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கற்பித்தல், கற்றல் இரண்டுமே எங்களோட மாணவர்களுக்கு தேவை. இந்த மாணவர்களுக்குரிய கற்பித்தல், கற்றல் மட்டுமில்லாமல் பிற செயற்பாடுகளையும் நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இப்படியான போட்டிகள் மூலம்தான் பிள்ளைகளுடைய அறிவுத்திறனை வளர்க்க முடியும். அந்த வகையான போட்டிகளை நடத்துவதற்கு நான் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்திலும் நிறைய பிள்ளைகள் இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.